அட்சயம் என்பது இன்றைக்கு காலகட்டத்துல காலத்தின் கட்டாயமா பார்க்கப்படுது. ஏன்னா, இந்த மாதிரி உதவக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடியவங்க ஒண்ணு சேர்றதுன்றது வாழ்க்கையில வரலாற்றுல மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இருக்கும் அ மனம் இருப்பவர்கள், அதாவது கொடுக்கக்கூடிய மனம் இருக்கவர்கள் கிட்ட பணம் இருக்கிறதில்ல. பணம் இருக்கிற மக்கள் கிட்ட கொடுக்க மனம் இல்ல. இது அருமையான பாடல் வரிகள்ல ஆல்ரெடி சந்திரபாபு அவர்கள் நடிச்ச படத்துல இருந்து அந்த பாடல் இருக்கு. பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை. குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. அப்படின்னு அருமையான ஒரு பாடல். அந்த பாடல் என்பது நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கும். இன்றைக்கு கொடுக்க மனம் இருக்கக்கூடிய மக்கள ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு அறிவியல் வளர்ச்சியில கிடைச்சிருக்கிற டூல். அத நம்ம பயன்படுத்தி, அதையும் ஒரு மெருகேத்தக்கூடிய விஷயத்துல, வேகமா ரிசல்ட் குடுக்கக்கூடிய விஷயத்துல, ஊர் கூடி தேர் இழுக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக மாற்றி அட்சயம் நம்ம எல்லாரையும் நமக்கு நாமே உருவாக்கத்த குடுக்க முடியும் அப்படிங்கிற வகையில, இங்கே நாம இடம் பிடிச்சுட்டோம். இப்ப நம்ம எல்லாருடைய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, நம்ம மூலமா இந்த வாய்ப்பு இன்னொருத்தருக்கு போகணும். அப்ப இன்னொருத்தருக்கு போகும்போது நமக்கு தயக்கம் இருக்கு. முதல் விஷயம் தயக்கம் இல்லையா? நம்மளுடைய தயக்கம். தான்னு எழுதிட்டா இது வந்து தயக்கம். இந்த தயக்கத்த உடைக்கணும். அதே நேரத்துல 2வது பயம். நாம எங்க தோத்து போயிடுவோமோங்கிற பயம். இல்லைன்னா நம்ம நற்பெயருக்கு நம்மளுடைய நல்ல பெயருக்கு களங்கம் வந்துருமோன்ற பயம். இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தடையா இருக்கு. இந்த தடைய உடைக்கிறது அப்படிங்கிறது தானே நிகழும். இந்த இடத்துல தானே இந்த தடைய நம்ம வந்து உடைக்க முடியும். அதுக்கான விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நெறைய பேருக்கு நான் ஐடி பண்ணிட்டேன். எனக்கு இன்கம் வருமா? வராதா? நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்ததுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? இப்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில பயணிச்ச அனுபவம் மூலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்த மறுபடியும் இது கூட பொருத்தி பார்க்குறாங்க. அப்படி கம்பேர் பண்ண வேண்டியதில்ல. ஏன்னா, நம்ம இந்த சிஸ்டம், இந்த ஹைஃபை சிஸ்டம எந்த ஒரு விஷயத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு அன்கம்பேரபிள் ஆப்பர்ச்சுனிட்டியா இது இருக்கு. இது புரிந்ததுனாலோ என்னவோ தொடர்ச்சியா வந்து தூக்கம் தொலைஞ்சு போயி, தொடர்ச்சியா மக்கள் கிட்ட பேசணுங்கிற ஆதங்கமும், அது எந்த மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் தொடர்ந்து Zoomக்குள்ள வரணுங்கிற ஒரு விஷயமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால செய்ய முடியுது. இப்ப இதுதான் நமக்கான உந்து சக்தியா இருக்கு. இப்ப இந்த விஷயத்துல நாம இன்னைக்கு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த வருடத்துல வெறும் 15 நாட்கள் தான் இருக்கு. இந்த மாத கடைசியும், வருட கடைசியும் ஒன்றா வரப்போகுது. சோ இந்த 15லிருந்து அடுத்த 15 நாட்கள் ஒரு முயற்சிய செஞ்சு, நம்ம ஐ பில்ட் 5 என்பதை கம்ப்ளீட் பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப அந்த முயற்சிய எடுக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு பெரிய மாற்றம் நமக்கு ஒரு பொருளாதார நிகழ்ச்சியிலும் குறைஞ்சபட்சம் 50 பிளஸ் 2 அப்படிங்கிற ஒரு $62 நம்ம அடுத்த 15 நாட்களுக்குள்ள எடுக்கிற முயற்சியில ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்க முடியும். சோ அந்த முயற்சி எடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு 55ஆக இப்ப இருக்கு. இப்ப நாம 150 பேர் இணைந்து கொண்டு ஆரம்பிச்சோம் இந்த விஷயத்த. இன்னும் மீதி இருக்கக்கூடிய 95 நபர்களின் தன்மை என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்க கால சூழல்ல சிக்கி போயிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துல வேற வேற விஷயங்கள்ல ட்ராக்ல இருக்காங்க. சோ அதெல்லாம் நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்ட முன்னெடுப்பு. இப்ப இவங்களையும் செயல்பட வச்சோம் அப்படின்னா, பெரிய மாற்றத்த உடனடியா பார்க்க போறோம். அவ்வளவுதான். கூட்டு முயற்சியோட பலன் என்பது தேர் நகரணும் அப்படின்னா ஊர் கூடணும். ஊர்ல இருக்கிற 1000 பேர்ல 50 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த தேர் நகர கொஞ்சம் லேட் ஆகும். இல்லையா? ரொம்ப அதீதமா பவர் குடுக்க வேண்டியிருக்கும். ஆனா இன்னைக்கு சிம்பிளா ஒரே ஒரு விஷயம். கண்ணன் வந்திருக்கிறேன். கண்ணன் அப்படிங்கிற இந்த அட்சயம் ஐடியில ஒரு மாதத்துல, ஒரு மாத நேரத்துல ஒரே ஒரு ஐடி. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நபர இந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வரதோட என்னுடைய கடமை முடிந்து விட்டது. அதுக்கு அடுத்து இந்த கடமைய அவர எப்படி செய்றாரோ, அவருக்கு நான் வந்து உதவி செய்றது. அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த 1M 1 1 என்ன சொல்லலாம்? 1D. ஓகே. 1M 1D. ஒரு மாதத்துல ஒரு டைரக்ட் குடுக்கக்கூடிய ஒரு நபராக நாம இருக்கிறோம். அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு மாதத்துல ஒரு டைரக்ட். இது தொடர்ச்சியா மாதா மாதம் குடுக்கணுமா? கொடுக்க முடிந்தா குடுக்கலாம். கட்டாயம் இல்ல. ஏன்னா நீங்க நெறைய பணம் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா டைரக்ட் என்பது எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கும். இப்ப இந்த விஷயம் யாருக்காக சொல்லப்படுது அப்படின்னா, இந்த 95 நபர்களையும் வெற்றியாளர்களா மாத்துறதுக்காக. முடியவே முடியல என்னால. நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன். வீட்ல இருந்து வெளியிலயே போ முடியல. ஏன்னா ஹெல்த் இஷ்யூ. ஏதோ ஒரு காரணம். எனக்கு பணம் இல்ல, எனக்கு ஹெல்த் இஷ்யூ, கால் மூட்டு வலி, நடக்க முடியல, வயதாயிருச்சு. ஏதோ நெறைய காரணங்கள் சொல்லக்கூடிய இந்த 95 பேரையும் இந்த ஒரு ஃபார்முலா நிச்சயமா செயல்பட வைக்கும். 1 மாதம் முயற்சி பண்ணி ஒரே ஒரு ஐடி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க அமைதியாயிருவீங்க.
அதுக்கப்புறம் உங்களுடைய கடமை என்னன்னா, உங்க டைரக்ட் மெம்பர் ஒருத்தர் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அவர 1 மாதம் 1 டைரக்ட் குடுக்கறதுக்கான முயற்சிய ஹைஃபை ஜிஎஸ்டி மூலமாக இணைந்து கொண்டு அந்த ஃபாலோ அப்ப செய்றீங்க. இவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டிய கடமை. சோ அப்படி செஞ்சோம் அப்படின்னா, முதல் மாதம் முதல் மாதத்துல நாம 150 பேர் இணைந்து கொண்டு ஜிஎஸ்டி குளோபல் சப்போர்ட் டீமாக அட்சயமாக உருவாயிருக்குது. இந்த முதல் மாதத்துல நாம 150 பேரும் சேர்ந்து 155 இருக்கு. சோ 155 பேரும் சேர்ந்து ஒரு மாதத்துல ஒரு ஐடி அப்படின்னு சொல்லும்போது 150 புதிய நபர்கள் வந்துருவாங்களா? 150 புதிய நபர்கள் வந்துருவாங்க. ஒரு மாதத்துல 155 பேர் சேர்ந்து 155 பேர் ஒரு ஐடி மட்டும் ஒரு மாதத்துல 30 நாள் இருக்கு. 30 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 ஜூம் செஷன் இருக்கு. 30 இன்டு 5 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா 150 ஜூம் செஷன்ஸ் இருக்கு ஒரு மாதத்துல. 150 முறை நம்ம எல்லாரும் முயற்சிக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இந்த 150 ஜூம் செஷன்ல ஒருத்தர் எல்லாரும் ஒரு முயற்சி பண்ணி, ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு ஐடியா அந்த மாதத்துக்குள்ள கொண்டு வர முடியுமா? முடியாதா? அப்படின்னு கேட்டா, நிறைய எஸ் வந்தது. நிறைய எஸ் அப்படிங்கிறது என்னால முடியும். ஒரு மாதத்துல ஒரு ஐடி குடுக்கறது என்னால முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுல என்னுடைய பெரியம்மா, அவங்க கிட்டத்தட்ட 62 வயசு. தேனி பகுதியில வந்து நம்மளுடைய மீட்டிங்ல நேரடியா வர்றாங்க. ஒரு மாதத்துல ஒரு ஐடி குடுக்க முடியுமான்னு கேட்கும்போது, எஸ் என்னால முடியும். அப்படிங்கிற பதில் வந்து அவங்க கிட்ட இருந்தே வருது. அப்ப இளைஞர்களாக நடுத்தர வர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நிச்சயமா இது மாதிரி பல மடங்கு அவங்களால குடுக்க முடியும். நான் அவங்களுக்காக பேசல. இப்போ முடியாத ஒரு நேற்று இணைந்த வயது அதிகமான நபர், அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. அப்படி இருந்தாலும் 1 மாதம் முயற்சி செஞ்சா கண்டிப்பா ஒரு நபர கொண்டு வந்து சேர்க்க முடியும். இப்ப குறைஞ்சபட்சம் பேர் மினிமம்னு சொல்லக்கூடிய விஷயம் 150 55 பேர் ஓரணியில திரண்டு இயங்கும்போது இது நடக்கும். இப்போ மீட்டிங்குள்ள வரக்கூடிய 155 பேர் உள்ள வர்றோமா? 150 பேர்ன்னு வச்சுக்கோங்க. ரியல் பீப்பிள் 150 பேர் இருக்கிறோம். இதுல 3ல் 1 பகுதி தான் வந்து ஆக்டிவா வர்றாங்க. 3ல் 1 பகுதி என்பது 50 பிளஸ் நபர்கள். 55ன்னு வச்சுக்கலாம். இப்ப 56 இருக்கிறோம். சரி 56ன்னு வச்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சிஸ்டம்குள்ள வர்றதில்ல. அப்போ இந்த அட்சயம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஏ அணி, பி அணி, சி, டி, ஈன்னு 30 பேர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் என்பது இருக்கு. A01, A02 அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரு? அட்சயம் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இப்ப இந்த அட்சயம் உறுப்பினர்களுக்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஐடி கார்டாக உருவாகி, இது அவங்க செயல்படும்போது அந்த ஐடி கார்டுல அந்த A01 நேமு அந்த மாதிரி எல்லாம் பதிவுகள் வந்து ஒரு போட்டோவோட ஹைஃபை அட்சயமோட சிம்பலோட அழகா ஒரு ஐடி கார்டு வந்துரும். கழுத்துல நம்ம போடக்கூடிய ஒரு ஐடி கார்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஐடி கம்பெனில யூஸ் பண்ற மாதிரி இளைஞர்கள் வந்து அந்த இடுப்பு பகுதியில தொங்க விட்டிருக்கிற ஒரு விஷயமாகவும் பயன்படுத்திக்கலாம். இத அடுத்ததா நம்ம பேசிக்கலாம். இந்த ஐடி எப்படி உருவாக்கம் பண்ணலாம் அப்படிங்கிறத. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஐடிகள் கிடைக்கும்போது, உள்ள வந்திருக்கிற 150 பேரும் இது மாரி தொடர் முயற்சியில இருக்கிறாங்களா? கூட்டு முயற்சியின் செயல்பாட்டுல இருக்காங்களா? ஒரு நாளைக்கு ஒரே 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அந்த இருக்கிற இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டு தான் நாம அவங்கள Zoomக்குள்ள வரணும்னு சொல்லி தான் இணைச்சோம். அந்த கடமையிலிருந்து தவறுறவங்க அந்த இடத்த தவற விடுறாங்க. இந்த A01ஓ, A02ஓ, A03ஓ யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல வர முடியல. தொடர்ந்து வராம இருக்காங்க. மாதக்கணக்குல வராம இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மென்ட் புதிதா வரக்கூடியவங்களுக்கு அந்த சீரியல் என்பது மாறும். அந்த சீரியல் மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவா இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை இந்த 150க்குள்ள வருமா? இந்த 150க்குள்ள வரும்போது 155ன்னு வச்சுக்கலாம். இன்னொரு 5 பேர சேர்த்து 155ன்னே வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சோ 155 நபர்களுக்கும் இந்த சீரியல் என்பது கொடுக்கப்படும். அப்படி கொடுக்க போவது பார்த்தீங்க அப்படின்னா, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதத்துல 155 புதிய பெர்சன்ஸ கொண்டு வரோம். இப்ப எக்ஸாம்பிள் ஜனவரி மாதம் 2026வது வருடம் 155 புதிய நபர்கள இப்போயிலிருந்து இந்த ஒரு 15 நாட்கள் மூலமா குறைஞ்சபட்சம் ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இந்த A01ல இருந்து E30 வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 155 புதிய நபர்கள கொண்டு வரும்போது, அருமையான ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, எல்லாருக்கும் இப்போ நம்ம அ ச சவி நம்ம சுஜாதா அம்மா ஷேரிங் குடுத்த மாதிரி, 0 இன்விடேஷனா இருக்கும்போதே நமக்கு வந்து $62 குடுத்திருக்கிற இந்த ஒரு சின்ன ஒரு இயக்கத்துல, நம்ம எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு ஐடின்றத பதிவு செஞ்சு வரும்போது, நிச்சயமா பெரிய மாற்றம் நடக்கும். பெரிய ரிசீவ்ஸ் இருக்கும். இத நம்ம சோதிக்க போறோம். அப்ப இந்த வந்திருக்கிற இந்த நபர்கள் 155 பேர் கடமைய முடிச்சுட்டாங்க.
இப்ப இவங்களுக்கான கடமை தொடங்குது. ஜனவரி மாதத்துல இவங்க கடமை தொடங்குது. இவங்க 155 பேருக்கும் அதே டாஸ்க். இவங்களுக்கு ஒரு உதவியும் இருக்கு. இவங்க மூலமா பாஸ்ட்ல இருக்கக்கூடிய 155 நபர்கள் மூலமாகவும், ஜிஎஸ்டி உறுப்பினர்கள் மூலமாகவும் அந்த வழிகாட்டுதல் கொடுக்கப்படுது. அந்த வழிகாட்டுதல் மூலமா இவங்க என்ன பண்றாங்க? புதிதா வந்தவங்க அடுத்த மாதம் அடுத்த மாதம் பிப்ரவரி 2026 இல்லையா? பிப்ரவரி 2026ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆளுக்கு ஒரு என்ட்ரி கொண்டு வராங்க. 155 பேரும் இணைந்து ஒன் மந்த் ஒன் டைரக்ட் அப்படிங்கிற அந்த இயக்கத்துல அவங்க வந்து அவங்களுடைய கடமையை சிறப்பா முடிக்கும் போது பிப்ரவரி மாதத்துல புதிதாக 150 பேர் 155 பேர் இணைந்திருப்பார்கள். அப்ப இவர்களுடைய கடமையை முடிஞ்சிருது. இவங்க சீனியர் ஆயிடுறாங்க. இந்த ரெண்டு டீமும் ஒன்னா இணையுது. ஏற்கனவே இருக்கிறவங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, புதிதா வந்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 150 அப்ராக்சிமேட்டா கணக்குக்காக 300 பேர் இங்க உதவி செய்யறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. இந்த 300 பேருக்கும் சீரியல் நம்பர் கொடுத்துடலாம். இந்த 300 பேருக்கும் சீரியல் நம்பர் கொடுக்கும்போது ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இவங்களுக்கு ஆட் ஆகும். இந்த 150 பேருக்கும் அப்படி ஒரு சீரியலா வந்து நம்ம கொண்டு கொண்டு வந்துட போறோம். அப்ப இந்த ஜனவரி மாதத்துல வந்திருக்கிற 150 பேர் எப்படி 155 புதிய நபர்களை மாதத்துக்கு ஒரே ஒரு என்ட்ரி கொண்டு வந்தாங்களோ, அவங்களுடைய கடமை எப்படி நிறைவேற்றப்பட்டதோ அதே மாதிரி மார்ச் மாதமும் நடக்குது. மார்ச் 2026ல 155 புதிய நபர்கள் இந்த சிஸ்டம்குள்ள வர்றதுக்கான முயற்சி யாருடையது? பிப்ரவரி மாதம் வந்த புதிய நபர்களுடையது. அவர்களுக்கு யார் உதவ போறோம்? இந்த 300 பேரும் சேர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ண போறோம், உதவி செய்ய போறோம். அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நபரை கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியை நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ண போறோம். அதன் மூலமா அதனுடைய விளைவு மார்ச் மாதம் புதிய 155 நபர்கள். இது தொடரும் போது, இது அப்படியே தொடரும் போது 12 மாதத்துல 1860 புதிய நபர்கள் இந்த சிஸ்டம் வழியாக வந்திருப்பாங்க. இது நடக்கும்போது எவ்வளவு பெரிய மேஜிக் நடந்திருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். கிட்டத்தட்ட 27,000த்திற்கும் மேற்பட்ட 27,800 USDT அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஐடிக்கும் வந்திருக்கிற வந்து ஒரு டாப் ஐடிக்கு மட்டும் சொல்றேன். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ட்ரையல் மட்டும்தான். இதோட மெயின் பிக்சர் இனிமே தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் சொன்ன விஷயம் வந்து ஒருத்தர் ஒரே ஒரு ஐடிக்கு நான் கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையை நான் கொண்டு வருவேன், நான் முயற்சி பண்ணுவேன் வரக்கூடியவங்கள ஒரு நபரை கொண்டு வந்தா போதும். நீங்க 1, 5, 25, 125க்கு நானே பில்ட் பண்ணுவேன். நானே 1000 மெம்பரை கொண்டு வருவேன். அதெல்லாம் நம்ம எந்த விதத்திலும் தடை சொல்லல. அது தானியங்கி முறையில நம்ம எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து முன்னெடுக்கலாம். ஆனால் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கடமையை நம்ம கொடுத்து, அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு மாதத்துல ஒரு டைரக்ட் மெம்பரை இந்த சிஸ்டம்குள்ள இணைக்கிறது. 30 நாள் முயற்சி செஞ்சு ஒரு நபர் இந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வரதுங்கிறது எளிமையான டாஸ்க். இருக்கிறதுலே மிக மிக எளிமையான டாஸ்க். இதுல அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிரும். ஜிஎஸ்டியோட சப்போர்ட்டோட ஒரு ஐடி எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக 10+2.5 கிடைக்கும் போது இந்த சிஸ்டம் சரியாக உடனடியாக எனக்கு இந்த ஐடி எடுத்ததனுடைய விளைவை கொடுத்துருச்சு, பரிசா கொடுத்துருச்சுன்னு ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருவாங்க. எப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க உள் மனதுல போயிடுச்சோ அடுத்தது அவங்க தொடருவாங்க. அவங்க வந்து அதே விஷயத்த தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? நாக்குல ஒரே ஒரு துளி தேன் பட்டதுக்கு அப்புறம் தான் தேனுனா இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு உணர முடியும். அப்ப அந்த உணர்வு இந்த 10+2.5ல இருக்குதுங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டைரக்ட் ரெஃபரல் லிங்க பயன்படுத்தி ஒரே ஒரு நபரை இந்த சிஸ்டம்குள்ள அழைத்து கொண்டு வந்து இந்த சிஸ்டம்ல இணைக்கக்கூடிய நண்பராக இருந்தால் தொடர்ச்சியா இந்த 155 155 155ன்னு ஒவ்வொரு மாதமும் வரும்போது நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா? அப்படிங்கிறது நீங்க ஒரு முறை கொடுத்திருக்கிறீங்க. 155 இடம் ஃபில் ஆகும்போது $3,450 என்பது மேட்ரிக்ஸ் டொனேஷனாக மட்டுமே கிடைக்கும். இது இந்த சிஸ்டம் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 155 ஒவ்வொரு மாதமும் ஒரு சைக்கிள் நம்மளால அட்சயம் சார்பான முயற்சி மூலமாக கம்ப்ளீட் செய்ய முடியும். அப்ப இதுல நீங்க பங்கேற்றிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய முயற்சி அல்லது அட்சயம் சார்ந்த கூட்டு முயற்சிக்கு நாம உறுதுணையா கூட நின்னாலே போதும். இந்த அணியில நான் இருக்கேன்னு கூட நின்னாலே போதும். ஜூம்ல பங்கேற்கக்கூடிய நபராக இருந்தால் மட்டுமே போதும். ஒரு மாசம் முயற்சி பண்ணி ஒரே ஒரு ஐடி கொடுத்திருக்கிற நபருக்கும் பாத்தீங்கன்னா $3,450 என்பது வந்தே தீரும். இது உறுதியா நடக்கும். இந்த ஃபார்முலா ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஃபார்முலா. இந்த சக்சஸ் ஃபார்முலாவை நாம கடைபிடித்து 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம், 5 வருடம் 2030ல எனக்கு இவ்வளவு பெரிய இலக்கு இருக்குன்னு நீங்க ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணி
ஒரு 5 வருடம் தொடர்ந்து இந்த இயக்கத்துல கூட நின்னீங்கன்னா போதும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். அதோடு கூடி இந்த 2030க்குள்ள மிகப்பெரிய கனவை நீங்க நிச்சயமா நிறைவேற்றுறதுக்கு ஹைஃபை சிஸ்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்சயமாக இருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அரணாகவும் இருந்து ஒரு பெரிய சப்போர்ட்டையும் கொடுக்க முடியும். ஒரு பெரிய ஒரு டீம், அந்த டீம் உலக அளவுல இருந்து ஒரே மாதிரியான இயக்கத்துக்குள்ள இந்த ஹைஃபை டூல சரியா பயன்படுத்தும். நல்ல ரிசல்ட் உருவாகும். கனவு மெய்ப்படும் அப்படின்னு சொல்லி இந்த செஷன்ல நீங்க இப்ப கத்துக்கிட்ட இந்த விஷயத்துல ஏதாவது கேள்விகள் இருந்தா, புரியாத இடம் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்ப என்னுடைய பகிர்வு நான் முடிச்சுட்டேன். என் மனசுல தோன்ற விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குது அப்படின்னா நீங்க கேட்கலாம். இல்ல இது பத்தின தகவல், இது பத்தின இந்த விஷயம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுனா அந்த அனுபவ பகிர்வை நீங்க கொடுக்கலாம். யாராவது ஒருத்தருக்கு அந்த அனுமதி கொடுக்கலாம் இந்த ரெக்கார்ட்ல. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அனுபவ பகிர்வோ அல்லது கேள்வியோ நான் பேசணும்னு நினைக்கிறவங்க மைக் ஆன் பண்ணி இந்த இப்ப நம்ம பேசினது தொடர்பாக நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் செல்லத்துறை மனுஷா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. சொல்லுங்க அண்ணா. சிறப்பான ஒரு முயற்சின்னு தான் சொல்லுவேன் சார். ஒரு அருமையான ஒரு திட்டம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளு நம்ம இணைக்கிற வழியில இணைச்சு அந்த மாதிரி செய்யற வழி பார்க்க போனாக்கா அப்போ ஒரு மாசத்துல வந்து எப்படி பார்த்தாலும் 150 பேர் அதுல வந்து இணைஞ்சிருவாங்க. ஸோ அதன் வழி அடுத்த மாசம் அப்படியே போக போக அது அது add on பண்ணி 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 அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொண்டு 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 வெற்றி இடத்துக்கு கொண்டு போவோம் சார். இது என்னோட நம்பிக்கை. ஏன்னா அதுதான் நடக்க போகுது சார். அதான் அதான் உண்மை. நிதர்சனமான ஒரு உண்மை சார். ஒரு சிறப்பான ஒரு திட்டம். ரொம்ப நன்றி சார். இதை வந்து சஜஸ்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நன்றி செல்லதுரை அண்ணாவுடைய பகிர்வுக்கு நன்றி. ரொம்ப அருமையான ஒரு முன்னெடுப்பு நம்ம செய்யறதுக்கான முயற்சி. கஜேந்திரன் அண்ணா பேசலாம். சார் நேற்று சார்ட் எக்ஸல் சார்ட் போட்டிருந்தீங்க சார். 155 ஆமாங்க ஆமாங்க. சூப்பராக இருக்கு சார். அது ஆக்சுவலாக அது வந்து கடைசியாக வரும்போது 1860 வருது இல்லைங்க. அப்படியே ஆமா மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய கால்குலேட் பார்க்கும்போது 150 300 அப்படியே வரும்போது மல்டிபிள் ஆகும்போது இன்னும் நிறைய ஒரு ஐடி போட்டாவே நம்மளுக்கு இவ்வளோ வருது. அதாவது நான் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் சார். முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக நான் ஐடி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சார். நிச்சயமா. இப்போ டெஃபினெட்லி மக்கள் சொல்லக்கூடிய விஷயம், நான் ஜாயின் பண்ணிடுறேன். $50 எனக்கு பெரிய விஷயம் இல்ல. நான் எப்படியாவது முயற்சி பண்ணி ஜாயின் பண்ணிடுறேன். ஆனா 5 பேரை நீங்க கொடுக்க சொல்றீங்களே, நான் சொல்லி 5 பேரை கொண்டு வர என்னால முடியுமான்னு பார்க்கும்போது, எனக்கு நிறைய கெட்ட பெயர் ஆயிடுச்சு. நான் யார்கிட்டயுமே பேச முடியாது. இந்த மாதிரி நிறைய மன தடைகள் இருக்குது. மனம் தான் தடையே தவிர மத்த எந்த தடையும் இங்க இல்ல. நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. நமக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியோடைய சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம கண்டிப்பா ஒரு நபரை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா ஒரு நபருங்கிறது சாத்தியம். ஒன்றுமே இல்லைங்க. இன்னைக்கு கணவன் இணைந்திருந்தா, மனைவிக்கு ஒரு ஐடி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? மனைவிக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதான்னா கண்டிப்பா கொடுக்க முடியும். ஒரு வீடு, அந்த வீட்ல ஒரு கணவன் இணைந்திருந்தா மனைவி அவருடைய ஐடியா அடுத்த மாதம் கொடுக்க முடியும். மனைவி இணைந்திருந்தா கணவனோட ஐடியா அடுத்த மாதம் கொடுக்க முடியும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதானே இந்த சிஸ்டம். அப்போ அந்த அவங்க ஐடியில மூலமா ஒன்று போடலாம்ல சார்? சார் அந்த ஐடியில ஒன்று போடலாம்ல? மனைவி ஐடி ஒன்று, தாராளமா 1+1 போயிட்டே இருக்கும்ல சார்? ஆமா, தாராளமா பண்ணலாம். தாராளமா ஓகே. பண்ணலாம். இந்த விஷயம் வந்து நம்ம இந்த விஷயத்த செய்யும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறந்த புரிதல் இருக்கணும். என்ன புரிதல்னா, இந்த 5/3 மேட்ரிக்ஸ் இருக்கு பாருங்க. இந்த 5/3 மேட்ரிக்ஸ் என்பது நாம கொடுக்கக்கூடிய நம்ம டைரக்ட் லிங்க்ல கொடுக்கக்கூடியது நமக்கு மட்டும்தான் உட்காரும் அப்படிங்கிறது கிடையாது. இது நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் வரணும். அது அந்த இடத்துக்கு போகும்போது தான் அந்த புரிதல் வரும். அந்த இடத்துல அவங்க ஐடிக்குள்ள நடக்கும்போது தான் அந்த புரிதல் வரும். ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய ஐடி என்பது மேல இருந்து கீழ பார்க்கும். முதல்ல 5 கம்ப்ளீட் ஆயிருக்கா? கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடுத்தது இடமிருந்து வலம் பார்க்கும். 5 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் 6வதா வரக்கூடிய ஐடி ஆட்டோமேட்டிக்கா ஸ்பில் ஓவர் அடிப்படையில 2வது லெவல்ல போகும். 2வது லெவல்ல இடமிருந்து வலம் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகும். இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஐடி நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல் லிங்க்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஐடி எங்க காலியா இருக்கோ அங்க போய் தான் பிளேஸ் ஆகும். ஆனா வரக்கூடிய தொகை இந்த 10 இருக்கு இல்லைங்களா? இந்த 10 நீங்க
உங்களோட ஐடியில இருந்து கொடுக்கக்கூடிய டைரக்ட் ரெஃபரல் அது எந்த இடத்துல போய் பிளேஸ் ஆனாலும் உங்களை நோக்கி அந்த ரெஃபரல் லிங்க் கொடுத்தவர் எவரோ அவரை நோக்கி தான் வரும். அந்த இடத்துல எந்த மாற்றம் வேண்டாம். இந்த 20%ங்கிறது உங்களுடைய நேரடி உறுப்பினர் அவர் எங்க போய் உட்கார்ந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த 20% $10 என்பது உங்களை நோக்கி வந்துரும். எக்ஸாம்பிள், உங்களுடைய நேரடி உறுப்பினர் முதல் 5 நீங்க கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய 5ல வந்து உட்காருவார், முதல் லெவல்ல உட்காரு. அப்போ உங்களுக்கு எத்தனை கிடைக்கும்? $2.5 மேட்ரிக்ஸ் ஆக கிடைக்கும். சப்போஸ் நீங்க 5 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, வேற யாரோ கொடுத்த அங்கங்க வந்திருக்கிற ஸ்பில் ஓவர் அடிப்படையில 5 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க கொடுக்குற உறுப்பினர் வந்து 2வது லெவல்ல போய் தான் பிளேஸ் பண்ண முடியும், அங்கதான் இடம் காலியா இருக்குன்னு போது இந்த 2.5ங்கிறது உங்களுக்கு 12.5 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேட்ரிக்ஸா வந்து 12.5 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் 25மே கம்ப்ளீட் ஆயிருச்சு சார், அப்ப என்ன நடக்கும்? 125ல எங்க காலியா இருக்கோ அங்க வந்து பிளேஸ் ஆகிற உங்களுடைய ரெஃபரல் மூலமா இந்த 10ம் கிடைக்கும். அதோட பாத்தீங்கன்னா இங்க இருந்து 25ம் கிடைக்கும். அப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்மளுடைய நேரடி உறுப்பினர் நம்ம லிங்கை பயன்படுத்தி இணையும் போது ஒண்ணு முதல் லெவல்ல வந்து அந்த சிஸ்டம்ல அந்த ஐடி உட்காருது அப்படின்னா 10 + 2.5 கிடைக்கும். இல்ல 2வது லெவல்ல உட்காருது அப்படின்னா 10 + 12.5 கிடைக்கும். 3வது லெவல்ல வந்து உட்காருதுன்னா 10 + 25 கிடைக்கும். இப்படிங்கிற இந்த பகிர்வு இது சரி, இது எல்லாமே முடிஞ்சிருச்சு சார், என்னோட 155ம் முடிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன நடக்கும்? நமக்கு 15 ரீஎன்ட்ரி ஐடிகள் இருக்கே, அதுக்கும் இதே 5, 25, 125ன்னு ஒவ்வொரு ஐடிக்குமே இருக்கு. நாம நேரடி உறுப்பினர் கொடுக்க அந்த உறுப்பினர் நாம கொடுக்கிற நேரடி உறுப்பினர் நம்ம ஜீனியாலஜியை தான் தேடும். அப்ப நிச்சயமா அது நம்மளுடைய ஜீனியாலஜில எங்க காலியா இருக்கோ அங்க உட்காரும். இந்த ஒரு உறுப்பினரோ 2ஓ 5ஓ 10ஓ நீங்க எத்தனை பேர் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கும் செயல்பட்டாலும் செயல்படைனாலும் இந்த 15 ரீஎன்ட்ரி எப்போ உருவாகுதோ இந்த 15 ரீஎன்ட்ரியும் இன்வைட் லிங்க் கொடுத்தவருடைய ஜீனியாலஜியை தேடி தான் அமரும். அப்போ என்ன நடக்கும்? நீங்க ரீஎன்ட்ரி ஐடியில நீங்க யாரையுமே கொடுக்காம இருந்தால் கூட உங்களுக்கு டவுன்ல வந்திருக்கிறவங்களோட ரீஎன்ட்ரி உருவாகும் போது அந்த ஜீனியாலஜியில இருக்கக்கூடிய காலி இடங்களை நிரப்பும் போது உங்களுக்கு நேரடி உறுப்பினர் மூலமாக வரக்கூடிய தொகை வராது இல்லையா? ஏன்னா நீங்க யாரையும் நேரடியா கொடுக்கலையா. அதுக்கப்புறம் நீங்க நேரடியா கொடுக்கலைன்னா கூட மேட்ரிக்ஸ் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு சைக்கிள்லயும் ஒவ்வொரு ஐடியில இருந்து 3450 3450 3450ன்னு கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் தொகை என்பது ஒரு பெருமழை போன்ற மாற்றம் நடக்கணும் அப்படின்னா இந்த 155ங்கிற ஃபார்முலாவை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம்னா பெரிய மாற்றம். ஒரு மாதத்துல குறைஞ்சபட்சம் புதிதா வந்திருக்கிறவங்க மூலமா ஒரு ஐடி கொடுக்கிறது. இது எல்லாரும் நினைச்சா எல்லாருமே நினைக்கணும், எல்லாரையும் நினைக்க வைக்கணும், எல்லாரையும் இதே மாதிரியான ஒரு இயக்கத்துக்குள்ள ஒரு கூட்டு முயற்சியின் பலனாக எல்லாருமே ஒரே மாதிரியான நோக்கத்துல இயங்கக்கூடியவங்களா இருந்தா சிறப்பா இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன வீடியோ விளக்கம் இருக்கு, நான் அப்புறமா உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஜயலட்சுமி சார் டவுட் சார். இப்போ எனக்கு வந்து சார் பேசலாங்களா? சார் சொல்லுங்கண்ணா. சார் B27 சென்றது இப்போ எனக்கு 3 ஐடி நான் போட்டிருக்கேன். இப்போ அவங்களுக்கு வந்து நம்பர் அலாட் பண்ணுவீங்களா? மிஸ்ஸஸ்க்கு, பையனுக்கு, பொண்ணுக்கு? கண்டிப்பாண்ணா, அதுக்கான ஒரு முன்னெடுப்பு இருக்கு. இப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஏல இருக்காங்க இல்லையா, A150 இருக்காங்க இல்லையா, ஆமாங்க. A30 இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க ஏல. அந்த A30ல யாரெல்லாம் டைரக்ட் கொண்டு வந்திருக்காங்களோ அந்த A01 இருக்காங்க. இப்போ A01 நான் தான் வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இது இந்த இடத்துல சவிதா இருக்காங்க. சவிதா கொண்டு வரக்கூடிய ஒரு டைரக்ட் மெம்பர்ஸுக்கு எல்லாருக்குமே A01க்கு AA அப்படிங்கிற AA வந்துரும், அவங்களுக்கு வந்து 01 அப்படிங்கிற ஒரு இலக்கம் இப்படி ஆட் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அதுதான் அந்த சீரியல் மட்டும் ஆட் ஆகுமே தவிர ஒரு பெரிய மாற்றம் இருக்காது. அப்ப எல்லாருக்குமே அந்த சீரியல் படி அவங்க அந்த லிஸ்ட்ல வந்துட்டே இருப்பாங்க. யாரு அவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்களோட நேரடி தொடர்பை வந்து இந்த GST மூலமா நேரடியா அவங்களை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தடை இருக்கு, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னு நம்மளால பேச முடியும். அந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு சரியான ஒரு விளக்கத்தோட உங்களுக்கு நான் மறுபடியும் இதை பத்தின விஷயத்த நான் சொல்றேன். இப்ப நீங்க B அப்படிங்கும் போது BB அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த சீரியல் நீங்க பெற போறீங்க. ஆமா சார். 3 பேர்னா 3 பேருக்கு தனி நம்பர் வருங்களா இல்ல BB வருங்களா? இல்ல அதான் நம்பர் வந்துரும். நம்பர் வந்துரும். ஓகே. உங்களுடைய நேரடி உறுப்பினர் நம்பர் 1, அடுத்த நேரடி உறுப்பினர் நம்பர் 2, அந்த மாதிரி அவங்க 3 பேருக்கான தனித்தனி எண்கள் வந்துரும். சார் இப்போ இன்னொன்னு, அந்த பழைய அச்சயத்துக்கு ஒன்று போட்டோம்ல சார், அந்த காமன் ஒன்று ஃபர்ஸ்ட் போட்டோம்ல சார், முன்னாடி போன ஐடி சொல்றீங்க இல்லையா? அது என்ன சார் ஆகும்? அது அப்படியே இருக்குமா?
ஒரு நிமிஷம். இப்போ ஏற்கனவே போட்டிருக்கிற ஐடி, இப்போ இங்க வந்து ஏங்கிற ஒரு ஐடி நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். இதுக்கு கீழே வந்து ஒரு 3 ஐடி நீங்க ஏற்கனவே குடுத்துட்டதா வச்சுக்குவோம். ஏ, பி, சி, ஓகே டின்னு ஒரு 3 ஐடி குடுத்துட்டதா வச்சுக்குவோம். ஓகே இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தீவிரமா இங்க அட்சயத்துக்குள்ள வந்துட்டீங்க. அதாவது அட்சயம்ங்கிறது புதுசா வேற ஒண்ணும் இல்ல. இதுல எங்கேயோ உருவாயிருக்கிற ஒரு அடிஷனல் சோர்ஸ் அவ்வளவுதான். அடிஷனலா இன்னொரு ஜீனியாலஜில நம்ம ஒர்க் பண்றோம் அவ்வளவுதான். ஓகே எதுக்காக அப்படி ஒர்க் பண்றோம் அப்படின்னா, ஒரு தேரை நகர்த்தக்கூடிய ஒரு பழக்கத்த எல்லாரையும் கூட்டு முயற்சி அடிப்படையில ஒன்றிணைக்கக்கூடிய விஷயம் இந்த அட்சயத்துல தான் உருவாயிருக்கு. ஏன்னா இதன் ஓகே மூலமா என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உதவிகள் செய்ய முடியும், லோன் ப்ராசஸ் செய்ய முடியும், ஜிஎஸ்டி உடைய நேரடி உறுப்பினருடைய சப்போர்ட் இருக்கு. இதெல்லாம் போக நம்முடைய நேரடி இணைப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒவ்வொரு டைரக்ட் மெம்பருக்கும் ஓகே ரிவார்டு ப்ராசஸ் வந்து உருவாகுது. ம் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 100 டைரக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா 100% $50 என்பதை அச்சயம் கொடுக்கும். அப்ப இந்த மாதிரியான ரிவார்டு யாருக்கு கிடைக்கும்? அச்சயம்ல வரக்கூடிய நபர்களுடைய இயக்கத்தின் மூலமாக இது கிடைக்கும். இதெல்லாம் உருவாகும். இப்ப இந்த சப்போர்ட் எல்லாம் ஏற்கனவே இருக்கிற ஐடிக்கு கிடைக்குமா அப்படின்னா இதெல்லாம் இருக்காது. இங்க வரக்கூடிய நபர்களுக்கு, அட்சயத்துல வரக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த சப்போர்ட் இருக்கும். அப்ப இங்க சார் வரக்கூடிய ஐடி அந்த என்ன ஐடியா. சார் ஆகும்? அது ஆ அது அந்த கேள்விக்கு தான் வரேன். அந்த கேள்விக்கு தான் வர்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த கேள்விக்கு தான் வர்றேன். இப்ப இந்த அட்சயம் என்பது என்ன பண்ணுது? நம்மள செயல்படுத்துது, செயல்பட வைக்குது. இப்ப இந்த செயல்பாடு மூலமாக நம்ம ஏற்கனவே பேசின ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏற்கனவே பேசின ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் வந்து மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன். ஸ்பேஸ் 1ல நாம ஏற்கனவே போட்ட ஐடி என்ன சார் ஆகும்? ஸ்பேஸ் 1, 2, 3, 4, 5 நோக்கி நம்ம எல்லாருடைய வேலட்டும் பயணப்படும். கண்டிப்பாக நிச்சயமாக இது நடக்கும். இது ஏற்கனவே போட்ட ஐடிக்கும் இதே தான் ஃபார்முலா. இப்ப வந்திருக்கிற அச்சயம் ஐடிக்கும் இதே தான் ஃபார்முலா. இது நடக்கும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த செயல்ல ஒரு ஃபார்வர்ட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஃபார்வர்ட் அப்படிங்கிறது ஸ்பேஸ் 1ல வந்திருக்கவங்க எல்லாரும் ஸ்பேஸ் 2 நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஸ்பேஸ் 2 போகும்போது, 3 போகும்போது, 4 போகும்போது, 5 போகும்போது இது எல்லாமே கூட்டு முயற்சி. அதே நேரத்துல இது ஒரு ஆட்டோமேஷன ட்ரிகர் பண்ணக்கூடிய வாய்ப்பு உருவாகும்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இதுல ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் உருவாகும். இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் உருவாகும் போது இத பேக்வேர்ட் சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இத இத பத்தின ஒரு டெக்னிக்கல் நிகழ்வுல நம்ம அடுத்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் அப்புறமா பேசுவோம். ஏன்னா இது வந்து இப்பவே பேசும்போது இது குழப்பத்தை ஏற்படுத்தலாம். நீங்க இப்ப தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? பழைய ஐடியில என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த அட்சயத்தோடைய ஒன்றிணைப்பு மூலமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த பேக்வேர்ட் சிமெட்ரிக்கல ஒர்க் பண்ண வைக்கும். ஒரே ஒரு கண்ணனோ, ஒரே ஒரு கஜேந்திரன் சாரோட ஐடியோ இங்க வந்து ஸ்பேஸ் 2ல 3வது லெவல்ல 125 ஐடிகள் இருக்கும். அதுல 30 பொசிஷன்ல வந்து ரீஎன்ட்ரி இருக்கு அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா? ரீஎன்ட்ரி அப்படிங்கிறது இருக்கு எஸ் சார். இந்த ஃபார்முலா. எஸ் சார். அப்ப இந்த 30 வந்து 10+20 இந்த சிஸ்டம் வந்து எங்க இருந்து பிரிக்குது அப்படின்னா ஸ்பேஸ் 2ல இப்படிதான் பிரிக்கும். இந்த 30 வந்து 10 ம் தனியாகவும் 20 தனியாகவும் பிரிக்கும். இந்த ம் 20 என்பது ஸ்பேஸ் 2லயே ரீஎன்ட்ரிய பார்த்துக்கும். எப்படி ஸ்பேஸ் 1ல 15 15 15ஆ ரீஎன்ட்ரி நடக்குதோ அதே போல ஸ்பேஸ் 1ல இந்த 15 15 ரீஎன்ட்ரி நடக்கிற மாதிரி ஸ்பேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 10 10 ரீஎன்ட்ரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசியிருக்கோம். இப்ப இந்த 10 தொகை இருக்கு இல்ல, இந்த 30ல 10 ஓகே பிளஸ் 20ல 10 தொகை இருக்கு இல்லைங்களா, இந்த தொகை ஓகே வந்து ஸ்பேஸ் 1க்கு வருங்க. இந்த ஸ்பேஸ் 1க்கு இது வரும்போது பாத்தீங்கன்னா இது ஸ்பேஸ் 2ல எவ்வளவு தொகையாக இருக்கும் அப்படின்றத பார்த்தா ஸ்பேஸ் 1ல 3வது லெவல்ல $25, ஸ்பேஸ் 2ல அதே தொகை $125 ஒரு ஐடிக்கான தொகையாக இருக்கும். இந்த $125 10 பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1250 ஐடிகள், $1250 அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த $1250 ஸ்பேஸ் 1ல கொண்டு வந்து போடும். இப்போ கஜேந்திரன் அண்ணாவுடைய ஸ்பேஸ் 2ல அச்சயம் சார்பான ஐடியில கஜேந்திரன் அண்ணாவுடைய 15 ரீஎன்ட்ரி பொசிஷன் ஃபில் ஆகும்போது அதுல 20 தனியாவும் 10 தனியாவும் பெரிய அந்த 10 உடைய எண்ணிக்கை என்பது $1250 இருக்குது. அப்ப இந்த $1250 வரும்போது 25 ஐடிகளாக மாறி 25 ஐடிகளாக மாறி அவருடைய எண்ணிக்கை என்பது ஸ்பேஸ் 2 காலி இடங்கள்ல எல்லாத்தையும் நிரப்பும். இல்ல இது பண்ணிடு. இவர் ஓகே இந்த இடம் தான் இல்ல, எங்கெல்லாம் காலியா இருக்கோ அங்க இடத்த பூரா நிரப்பும். ஓகே அப்ப இந்த நிரப்பும் ஒரு செயல் எப்ப நடக்குது, எப்ப ட்ரிகர் பண்ணப்படும்னா அட்சயம் மூலமாக நம்ம எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஒரு குழு கூட்டு முயற்சியாக நகரும் போது இந்த விஷயத்த வேகமா நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நம்ம மாத்துறோம். ஏற்கனவே தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இதன் மூலமாக அட்சயம் மூலமாக நன்மை என்பது 100% நடந்தே தீரும். ம்
அப்படி நடக்கும்போது ஸ்பேஸ் 2ல இருந்து நமக்கு 25 கஜேந்திரன் ஐடிகளாக வரும் இல்லையா? அதே மாதிரி ஸ்பேஸ் 3க்கு இது நடக்கும்போது 125 ஐடியாக அவர் மீண்டும் மிகப்பெரிய ஒரு பலத்தோட திருப்பியும் ஸ்பேஸ் 1 நோக்கி வருவாரு. ஸ்பேஸ் 4 ஓகே. போகக்கூடிய விஷயம் நடக்கும்போது 625 ஐடியாக ஒரே ஒரு ஐடி கஜேந்திரன் சாரோட ஒரு $50 வந்திருக்கிற ஐடி வந்து அங்க ரீஎன்ட்ரியை சந்திக்கும் போது 625 மாறி எங்கெல்லாம் கேப் இருக்கோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணும், கிளியர் பண்ணும். அப்போ இந்த 5வது இடத்துக்கு அவர் வரும்போது 3125 ஐடிகளாக மாறிடுவாரு. இந்த பயணம் என்பது இதுவரைக்கும் நடக்கலைங்க. நான் சொன்ன இந்த விஷயம் வந்து 1.25 வருஷமாக இப்ப பேசிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இது நடக்கல. அப்ப ஏற்கனவே சொன்னமே ஒரு ஜாடியில தண்ணி இருக்கு. அந்த ஜாடியில இருக்கக்கூடிய தண்ணியில ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஜாடியோட தண்ணியில காக்கா எட்டி பாக்குது. அத எப்படி மேல கொண்டு வரலாம்? கூழாங்கற்களை சரியான கூழாங்கற்களை உள்ள போட 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 இந்த நீர் என்பது மேல வருது. மேல வந்த உடனே அந்த காக்கா குடிச்சிட்டு பறந்து போகுது. இதே மாதிரிதான் நாம என்ன பண்ணிருக்கிறோம் இப்போ இதுவரைக்கும் நடந்த சுணக்கம். நிறைய பேர் ஐடி போட்டாங்க. எனக்கு லீடர் சரியில்லை, எனக்கு மீட்டிங்ல நான் வர முடியல, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஏற்கனவே இருக்கிற ஐடியில யாருமே ஒண்ணுமே பண்ணல. வேடிக்கை மட்டுமே பார்க்கக்கூடிய மக்களாக ஐடி போட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா ஜாடிக்குள்ள இருக்கு தண்ணி. ஆனா தண்ணி மேல வரக்கூடிய கூழாங்கல்ல உள்ள போடக்கூடிய கடமை செய்யல. இந்த கூழாங்கல்ல உள்ள போடக்கூடிய கடமையை இன்னைக்கு அட்சயம் செஞ்சுகிட்டு இருக்கு. அப்ப அட்சயம் மூலமாக ஒரு மாதத்துல ஒரு ஐடியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மக்களை நம்ம அதிகரிச்சு கொண்டே போகும்போது ஒரு நல்ல புரிதலோட இயங்கக்கூடிய ஒரு அணியாக இணைந்து செய்யும் போது இந்த ட்ரிகர் பண்றோம். இந்த சிஸ்டம் இந்த வேலையை செய்யறதுக்கு ட்ரிகர் பண்றோம். இந்த பேக்வர்ட் சிமெட்ரிக்கல் ப்ராசஸ் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம செய்யறோம். இந்த அட்சயம் செயல்பாடு மூலமாக ஏற்கனவே 1000 ஐடி 2000 ஐடி 3000 ஐடின்னு பார்த்து 15000 ஐடிகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவங்க இந்த சிஸ்டம்குள்ள ஆல்ரெடி இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தீவிரமா இருக்கிறாங்களோ இல்லையோ இவங்களோட ஜீனியாலஜியும் நிச்சயமா நிரம்பும். இவர்களுக்கும் ஒரு ஐடி மூலமாக கிடைக்கக்கூடிய 3450 உருவாகும். அப்படி 3450 மேட்ரிக்ஸ் ஆக உருவாகிறதுக்கு அவர் ஒன்றும் செய்யவே வேண்டியதில்லை. வேடிக்கை பார்க்கிறவரையும் இந்த சிஸ்டம் காப்பாத்தும். இந்த 3450 உருவாகும் போது 15 ரீஎன்ட்ரியா மாறுது பாருங்க அவருக்கு. அந்த 15 என்ட்ரியும் எங்கெல்லாம் காலியா இருக்கோ அங்கெல்லாம் பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியை ட்ரிகர் பண்ணும். இது 225 ட்ரிகர் பண்ணும். இது மாதிரி பாத்தீங்கன்னா இது தொடர் செயலா மாறக்கூடிய போது ஒரு பெரிய மேஜிக்கையே உருவாக்கும். இதுக்கு எல்லாம் காரணம் ஒரே ஒரு தீப்பொறியாகிய அட்சயம். ஒரு காட்டு தீயா உருவாகக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த அட்சயம் மூலமா வந்திருக்கிறவங்களுடைய தீவிரத்தன்மை. தீவிரத்தன்மை ஒரு மாதத்துல குறைஞ்சபட்சம் ஒரு ஐடியாவது எல்லாரும் கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சி. நான் 5 கொடுக்க முடியும், நான் 10 கொடுக்க முடியும், நான் 20 கொடுக்க முடியுங்கிற ஒரு தீவிரத்தன்மையோட இருக்கக்கூடிய மக்களை ஒன்றாக இணைத்து செயல்படும் போது இந்த பேக்வர்ட் சிமெட்ரிக்கல்ங்கிற ஒரு விஷயம் ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு அடைமலைக்காக நம்ம காத்திருக்கிறோம். இதை ட்ரிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் இது ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் மனங்கள் தானே மாறும். யாரெல்லாம் இதை பத்தி நெகட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்களோ, இவங்க சொல்றது எதுவும் நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, அவங்கள நாம நினைச்சது தப்பு, கண்டிப்பா இந்த சிஸ்டம்ல நமக்கும் வந்திருக்கு, நம்ம ஒண்ணுமே பண்ணல, ஆனாலும் $3450 கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த உலகம் ஒரு நொடியில மாறக்கூடிய வாய்ப்பாக இந்த சிஸ்டம் இந்த டூல் வந்து செயல்படுத்தி கொடுக்கும். அது அந்த காலம் ரொம்ப நீண்ட காலம் அல்ல. இந்த ஒரு வருடத்துல இந்த 2026ல அந்த மேஜிக் காத்து இருக்குது. அப்ப அதுக்கு நம்ம என்ன சார் செய்யணும்? அட்சயம் சார்பாக வந்திருக்கிற இந்த 150 பேர் இருக்காங்க இல்லையா, இதுலயும் நம்ம வந்து மேக்சிமம் போனா ஒரு 50ல இருந்து 60 பேர் தான் ஆக்டிவா இருக்கிறோம் இல்லையா? இந்த மனங்கள் மாறணும். இந்த மனங்கள் மாறணும். 150 பேரும் என்ன பண்ணணும்? மாசத்துல ஒரே ஒரு ஐடி கொடுத்தா போதும். ஒரே ஒரு ஐடி கொடுங்க. அந்த ஒரு ஐடியில வந்திருக்காருல்ல அவரை இந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து அவங்க அடுத்த மாதத்துல ஒரே ஒரு ஐடி கொடுக்கறதுக்கான முயற்சியை இந்த அட்சயம் சார்பான டீம், இந்த ஜிஎஸ்டி டீம் அவங்க மூலமா வந்து ஃபோர் ரன்னரா இருக்கக்கூடிய ஒரு 25 பேர், மொத்தமா 30 பேருடைய பயணமும் இந்த புதிதா வந்திருக்கிற 155 நபர்களை நாம வந்து தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்து அடுத்த மாதம் அவங்க ஒரே ஒரு ஐடி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியை செய்யறதுக்கு நாம கூட இருந்து சப்போர்ட் பண்றோம். நிறைய ஆஃப்லைன் நிகழ்ச்சிகள் நடத்த போகுது. இந்த ஒண்ணுங்கிற இலக்கு பெரிய விஷயமே இல்லை, எல்லாராலையும் செய்ய முடியும். அப்படி செய்யக்கூடிய முயற்சி நடக்குது அப்படின்னா இந்த மேஜிக் எல்லாமே நடக்கும் சார். அப்ப நீங்க கேட்க வந்த கேள்வி, என்னுடைய ஐடி முன்னாடி இருக்கிற ஐடி என்ன ஆகும்? அது நிச்சயமா 3450 கொடுக்கும். அதுலயும் 15 ரீஎன்ட்ரி உருவாகும். அந்த ரீஎன்ட்ரி மூலமாக 225 நடக்கும். இங்க அட்சயம்ல என்னெல்லாம் கிடைச்சதோ
அந்த ஐடியிலையும் அது எல்லாமே உருவாகும் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம் சார். இதுதான் தேங்க்யூ இதுக்கான சார். விளக்கம். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி சார், நன்றி சார். நன்றி. சோ இங்க வந்து நம்மளுடைய டேக்லைன் காட் டு சேஞ்ச் த வேர்ல்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, நோ மணி நோ ப்ராப்ளம், நோ டைரக்ட் நோ ப்ராப்ளம், நோ டைம் நோ ப்ராப்ளம் என்று இந்த சிஸ்டம்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டமோட ஸ்லைடுல அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அது நிறைய யோசிக்க வச்சது. அந்த யோசனை மூலமா நிச்சயமா இந்த சிஸ்டம் வந்து எல்லாருக்குமே உதவி. யாரெல்லாம் பார்ட்டிசிபெண்டா அவங்க வாலெட்டை உள்ள வச்சிருக்காங்களோ, ஆக்டிவ் டோனரா மாத்திருக்காங்களோ, இன்று அவங்களுடைய உழைப்பு இருந்தா உடனடியா கிடைக்கும். அந்த பலனை பார்க்கலாம். இல்ல அவர் வந்து விதைச்சிட்டாரு, ஒண்ணுமே செய்யல. அந்த விதை சரியான சூழல் ஏற்படும் போது விதைத்து முளைத்து அது ஒரு விருட்சமா மாறும். என்றைக்கு இருந்தாலும் இந்த ஐடிகளுக்கு பலன் உண்டு என்பதை இந்த சிஸ்டம் என்ஷூர் செஞ்சிருக்கு, உறுதி செஞ்சிருக்கு. அப்ப அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு சிலராவது வேணும் இல்லையா? எப்பயாவது ஒரு, அதாவது வானம் பார்த்த பூமியில எப்பயாவது ஒரு மழைத்துளி வரணும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த இந்த இந்த அச்சயம் சார்பான நபர்கள், இந்த அச்சயம் மூலமாக ஒரு ஒரு புத்துணர்வு ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்த தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நம்ம பெறுறோம். இதுதான் இப்ப காலையில நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். இப்ப ஓரளவுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவோட லென்த்தியா இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு ஷார்ட் வீடியோவாவே கொடுத்துடலாம். இதோட நான் இந்த ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணிட்டு ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்றேன்.